ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய புதிய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீத புத்தகம் திருப்பாடலின் புத்தகம் 113 அதிகாரம் 9வது இறை வார்த்தை. அவர் வாழ வைக்கிறார், மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி இல்லத்திலே குடியிருக்கச் செய்கிறார். மலடியை பிள்ளையில்லாத ஒரு மகளை தன் இல்லத்திலே தன் வீட்டிலே வாழ வைக்கிறார். அல்லேலூயா. மருத்துவர்களால் முடியாத ஒரு காரியம், விஞ்ஞானத்தால் முடியாத ஒரு காரியம் மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிறது. தேவதூதன் வந்து அன்னை மரியாளிடத்தில் சொல்லும்போது சொன்னார், மலடி என்று சொல்லப்பட்ட எலிசபெத்திற்கு இது 6வது மாதம், முதிர் வயதில். வார்த்தையை கவனிங்கள், எனக்கு அருமையான லூக்கா சுவிசேஷம் சொல்கிறார், இது 6வது மாதம். நன்றாய் கவனிங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1 அதிகாரம் 37வது வசனம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆவிக்குரிய சில மலடுகள் உண்டு, ஜெபிப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் இருக்காது. இது ஆவிக்குரிய மலடு. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது, உங்களுக்குள்ளாய் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்னவர் ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அந்த மலட்டுத்தன்மை இருக்கும் என்று சொன்னால் சரியாக ஜெபிக்க முடியாது, சரியாக உபாசிக்க முடியாது, சரியாக வேதத்தை வாசிக்க முடியாது. கூட்டங்களிலே கலந்து கொள்வோம், நற்செய்தி கூட்டங்களிலே ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்வதோடு சரி. அங்கு போகும்போது அல்லேலூயா ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவோம், பாடல் பாடுவான். வீட்டுக்கு வந்தால் ஜெபிக்க முடியாது. இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பேன்னு சொன்னால், இன்றைக்கு அடைக்கப்பட்ட கற்ப வாசல் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமை இன்றைக்கு திறக்கப்படும். இன்றைக்கு இந்த கற்பவாசல் திறப்பார். உன்னைதான் உங்களோடு தான் பேசுகிறார். என் அன்பு மகளே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளை தாட்சியாக்கி எந்த இடத்தில் நீ தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டிருந்தாயோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவா. அன்னாளை ஆசீர்வதித்த ஆண்டவர், சாராளை ஆசீர்வதித்த ஆண்டவர், மனோவாவி மனைவியை ஆசீர்வதித்த ஆண்டவர், முதிர் வயதிலும் செகரியாவையும் எலிசபெத்தையும் ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவளே, ஒரு இல்லத்திலே ஜெபம் நடத்தி கொண்டிருந்தோம். இல்ல ஜெபம் அது செவ்வாய்க்கிழமை. இல்ல ஜெபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கும். நடைபெற்று முடியும் பொழுது ஒரு அருமையான சகோதரி அந்த இடத்துல வந்து இறங்கி போவதை ஆவியானவர் சொன்னார், அவளோடு கூட பேசு என்று சொன்னார். அவர்களை கடந்து போய் பேசின போது அவர்கள் சொன்னார்கள், 19 ஆண்டுகள் எனக்கு குழந்தை இல்லை, 2 வருஷமாக நாங்கள் அதை மறந்து, எனக்கு அவர் குழந்தை, அவருக்கு நான் குழந்தைன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன் பிரதர் அதை போய் கேட்கிங்கன்னு கேட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், வருகின்ற நாட்களிலே ஒரு குழந்தையை நீர் சுமந்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வருடம் அற்புதமாய் கர்த்தர் கொடுத்தார் ஒரு மகளை. இன்றைக்கு 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். மருத்துவம் சொல்லலாம் முடியாதென்று, மனிதர்கள் சொல்லலாம் உனக்கு நடைபெறாதென்று சொல்லி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, எல்லாம் முடிந்து விட்டது என் வாழ்க்கையில். இல்லைம்மா, இனிதான் தொடரப்போகிறது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்து விட்டார். அவர் சொந்த கரத்தினால், ஆணி பாய்ந்த கரத்தினால் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையோடு ஜெபிக்கிற தகப்பனே, இன்றைக்கு விசேஷமாய் பல ஆண்டுகள் கண்ணீரோடு கர்ப்பத்தின் கனிக்காய் அம்மா என்று அழைக்க, அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை செல்வத்தை தாரும் என்று சொல்லி கதறி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கும்படியாய் அடைக்கப்பட்ட கர்ப்பவாசல்களை திறப்பீராக.
அற்புதமாய் மகிழ பண்ணும், அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.